ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் அப்படின்ற தமிழ் இப்போது பேச்சுகள் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. யார் ஹோஸ்ட்டு, யார் கண்டஸ்டன்ட், யார் என்ன பண்ண போகிறா, எப்போ வரப்போகிறாங்க, ப்ரோமோ எப்போ வரும், எப்போ ட்ரெய்லர் வரும்னு சொல்லி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போது முக்கியமான சில பல தலைகள்லாம் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரதலியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போது. இதில் நம்மளோட ரொம்ப சாமிங்கான, ரொம்ப க்யூட்டான குக் வித் கோமாளி சீசன் 2 எல்லாருமே நெஞ்சை கவர்ந்த ஒரு ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்வின். எஸ், ஸோ அஸ்வின் இந்த வாட்டி வரப்போகிறாரு. அவர் தான் மெயின் நாயகனாக இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எப்பயுமே காலங்காலமாக பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் ஒரு அன்மேரிடு ஒரு யங் உமனை உள்ளே போடுவாங்க, ஒரு அன்மேரிட் யங் கேர்யும் உள்ளே போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது லவ் சிக் ஆகுதா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி அன்மேரிட் யங் காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்வின் அவர் உள்ளே போட போகிறாங்க அப்படின்ற தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட அருண் பிரசாத். எஸ், போன வாட்டி சீசனோட டைட்டில் வினராக அர்ச்சனாவோட லவ்வர் அப்படின்னு சொல்லி கருதப்பட்டு இருக்கவர் தான் அருண் பிரசாத். ஸோ அருண் பிரசாத்தும் உள்ளே வர போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும், அதாவது அஸ்வின் அண்ட் அருண் பிரசாத், இவங்க ரெண்டு பேர் கூட தான் காம்படிஷன் இருக்க போது. கண்டிப்பாக மெயின் டாஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பவர் டாஸ்க்லாம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க வலுவை செலுத்தி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாலின் ஜோயா ஸ்டார்டிங்லேருந்தே பிக் பாஸில் அடிபட்டு இருக்கு. ஏன்னா குக் வித் கோமாளில் வந்துட்டாங்க, ஸ்டார்ட் மியூசிக்கில் வந்துட்டாங்க, நிறைய விஜய் டிவி ஷோஸஸ்லாம் ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக பிக் பாஸில் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்குமே இருக்குது. மூணாவது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரக்ஷன். கிட்டத்தட்ட விஜேல, அதாவது ஆங்கரில் எல்லாருமே போயிட்டாங்க ரக்ஷனை தவிர. ஸோ கண்டிப்பாக ரக்ஷன் உள்ளே போவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலங்காலமாக இந்த ஒரு பேர் அடிபட்டு இருக்கு, அதுதான் ராமர் உள்ளே வர போகிறார், ராமர் உள்ளே வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்டான அருண் பிரசாத் எப்படி உள்ளே போட்டாங்களோ அதேமாரியே நம்மளோட சாலின் ஜோயாவோட பாய் ஃப்ரெண்டான டிடிஎஃப் வாசனியுமே உள்ளே போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த காம்போஸ்லாம் உள்ளே எப்படியா இருக்க போகுது அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த வாட்டி பிக் பாஸோட ஹைப் மிகப்பெரிய லெவலில் இருந்துட்டு இருக்கு. எனக்கு கமல் சார் வேறு ஹோஸ்ட் பண்ணல, அதுவும் யார் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ எனக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெங்கட் பிரபு சார் ரீசெண்டாக நம்ம அஜித் பற்றியுமே சரி, நம்ம விஜய் பற்றியுமே சரி, ரெண்டு பேர் விஷயமே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி அஜித் சாருக்கு ஆப்ரேஷனுக்காக சொல்லியிருந்தாங்க. நான் உடனே கோட் பட ஷூட்டிங்கில் இருந்தேன். விஜய் சார்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி நான் அஜித் சாரை போய் பார்க்க போகிறேன்னு. அவர் போகும்போதே எனக்கு ஃபோன் போட்டு பேசி கொடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் போனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா விசாரிச்சுட்டு கடைசியாக அஜித் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விஜய் சார் பேசணும்னு சொன்னார், ஃபோன் பண்ணி தரேன்னு. அவரும் பண்ண சொன்னார். நான் ஃபோன் பண்ணி கொடுத்து பேசுகிறேன். ரெண்டு பேருமே அவ்வளோ நண்பர்களாக, ரொம்பவே இணைப்பிய முடியாத தோழர்களாக பேசிக்கிறாங்க. எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒரு நண்பர்களாக இருக்கிறாங்க, ஒரு அன்னோனியமாக இருக்கிறாங்க, எதிர் காம்படிஷனில் இருக்காங்க, பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கே செம்ம ஷாக்கிங் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.